இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். கோவையின் மதுக்கரை மற்றும் சூலூர் பகுதிகளில் கல்லூரி மாணவர்களிடம் கத்தியை காட்டி வழிப்பறி செய்யும் சம்பவம் அதிகரித்தது. இதுகுறித்து போலீசுக்கு அதிக அளவில் புகார்கள் வந்தன. இதையடுத்து போலீசார் மாணவர்கள் கூறிய அடையாளத்தை வைத்து தேடுதல் வேட்டையை துவக்கினர். கேஜி சாவடி மற்றும் மதுக்கரை பகுதிகளில் வீடு வீடாக சல்லடை போட்டனர். இதில் 4 பேர் பிடிபட்டனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் முக்கிய குற்றவாளிகள் அப்பநாயக்கன்பட்டி புதூர் பகுதியில் தங்கியிருப்பது தெரிந்தது. இதையடுத்து இன்ஸ்பெக்டர் பிரேமானந்த், SI யுவராஜ் உள்ளிட்ட தனிப்படையினர் அங்கு சென்றனர். வீட்டில் பதுங்கியிருந்த முக்கிய குற்றவாளிகளை பிடித்த போது அவர்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியால் போலீசாரை தாக்கி தப்பியோட முயன்றனர். இதில் SI யுவராஜுக்கு கையில் காயம் ஏற்பட்டது. இதனால் தற்காப்புக்காக இன்ஸ்பெக்டர் ரவுடிகளை நோக்கி துப்பாக்கியால் சுட்டார். இதில் பாலமுருகன் என்பவனுக்கு காலில் குண்டு பாய்ந்தது. தப்பியோட முயன்ற ஆனந்துக்கு கீழே விழுந்து கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. காயம்பட்ட போலீசார் மற்றும் குற்றவாளிகள் 2 சூலூர் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். சம்பவம் குறித்து ஆய்வு செய்த SP கார்த்திகேயன் காயமடைந்த போலீஸை ஹாஸ்பிட்டலில் பார்த்தார். இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். 3/2021 அன்று நைட்டு சுமார் ஒரு 10லிருந்து 11 மணி அளவில் 7 பேர் கொண்ட கும்பல் வந்து கேஜி சாவடி மற்றும் மதுக்கரை காவல் நிலைய ஜூரிஸ்டிக்ஷன் லிமிட்டில் 2 இடங்களில் கல்லூரி மாணவர்கள் தனியாக தங்கியிருக்கக்கூடிய வீடுகளில் உள்ளே புகுந்து கத்தியை காமிச்சு மிரட்டி அவங்களை அடித்து அவங்ககிட்டருந்து 2 செல்ஃபோன், 2 லேப்டாப் மற்றும் கொஞ்சம் கேஷ் இதை வந்து வழிப்பறி பண்ணிட்டு அங்கேருந்து போயிருக்காங்க, ராபரி பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த தகவல் கிடச்சி நம்ம அவங்கள 3 தனிப்படைகள் அமைச்சு நேற்று ஃபுல்லாக தேடி வந்துட்டு இருந்தோம். இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு மதியம் நமக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி அக்யூஸ்ட் இருக்க இடத்துக்கு நம்ம போய் பார்க்கும்போது அங்கேருந்து அக்யூஸ்ட்டை நம்ம செக்யூர் பண்ணும்போது அவங்க SI மேலே கத்தியால் தாக்குதல் முற்படுறாங்க. செல்ஃப் டிஃபென்ஸுக்காக அங்கிருந்த இன்ஸ்பெக்டர் அவர்கள் மினிமல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ண வேண்டியதுனால அவருடைய வலது முட்டியில் ஷூட் பண்ணி அக்யூஸ்ட்டை செக்யூர் பண்ணியிருக்கோம். மேலும் இன்னொரு அக்யூஸ்ட்டு தப்பிச்சு ஓடும்போது கீழே விழுந்து அவருக்கு இடது கையில் முறிவு ஏற்பட்டிருக்கு. மொத்தம் இந்த வழக்கில் 5 குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். 5 பேரில் 4 பேர் வந்து ஏற்கனவே அவங்களுக்கு வந்து 307 கொலை முயற்சி, ராபரி போன்ற வழக்குகள் இருக்குது. ஒருத்தவர் வந்து இதில் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, 2nd இயர் இன்ஜினியரிங் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு. இதில் என்ன நடக்குதுன்னா, அந்த இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவரோட சொந்த ஊரும் வந்து சிவகங்கை மாவட்டம். அங்கேருந்து அவரோட ரூமில் வந்து இவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறாரு இந்த குற்றவாளிகளுக்கு. அவங்களோட சேர்ந்து இந்த மாதிரி தனியாக தங்கியிருக்கிற மாணவர்களுடைய இடங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அங்கே வழிப்பறி பண்ணுறதுக்கு அவர் வந்து உடந்தையாக இருக்கார். அந்த மாணவரையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். மொத்தம் 5 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த கேஸில். மேலும் இந்த வழக்கில் இன்னும் 2 பேர் தேடப்படுறாங்க. அவங்களையும் விரைவில் இந்த மாணவர்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புவது என்னன்னாக்கா, நீங்கள் தங்கி படிக்கிறதுக்கு இந்த தேவையில்லாத இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் எந்த விஷயத்துலையும் ஈடுபடக்கூடாது. குறிப்பாக உங்களுடைய சொந்த ஊர்லேருந்து நண்பர்கள்ன்ற பேர்லையோ உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்ற பேர்லையோ வந்து உங்கள் ரூமில் தங்குறணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்களுடைய பின்புணம் இல்லைன்னு பார்க்கணும். அவங்களுக்கு வழக்குகள் இருக்கான்னு செக் பண்ணணும். எந்த ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணாமல் நண்பர்ன்ற பேரில் அடிப்படையில் அவங்க சேர்ந்துட்டு அவங்க வந்து இந்த இடத்துல சில தவறான காரியங்கள் ஈடுபடுறாங்க. ஸோ மாணவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், எச்சரிக்கையோடு இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்களில். அதே போல் இந்த வீட்டு உரிமையாளர்கள் திரும்பியும் சொல்கிறோம், அவங்க வாடகை தரும்போது இந்த மாணவர்கள் தங்கியிருக்காங்கன்னா அந்த ரூமில் என்ன ஆக்டிவிட்டிஸ் நடக்குது, யாரெல்லாம் வந்து போகிறாங்க, சந்தேகப்படுற மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்றத தொடர்ந்து கண்காணிக்கணும், வாட்ச் பண்ணணும். அப்படி ஏதாவது சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இதன் மூலியமாக நம்ம இந்த மாதிரி விஷயங்களை தடுக்க முடியும். ஸோ அதே போல் மாணவர்கள்ன்றதுனால மட்டுமே நம்ம வந்து அவங்கள லைட்டாக எடுத்துக்க முடியாது. இட் இஸ் அ சீரியஸ் அஃபென்ஸ். ராபரி, டெக்காய்டி மாதிரி அஃபென்ஸ் ஈடுபடும் போது கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் தெரிவிச்சுக்கிறேன்.